இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்சம் பேஸ்டுவான கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நல்லா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு, திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி. வழிபடுற எல்லா தெய்வங்களையும் ஒரே இறைவனா நம்ம புகழ்ந்து பாடுறதுதான் திருப்புகழ்ங்கிறது. இதை விபூதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவா. விபூதி யோகம் அப்படின்னு பகவத்கீதையில் ஒரு சாப்டரே இருக்குது. இந்த இடத்துல அருணகிரிநாதர் திருப்புகழில் ராமாயணத்தில் வர பல காட்சிகளை புகுத்தி அழகான திருப்புகழ் பாடல்களில் ராமாயண காட்சிகளை விவரித்து அவர் அத்தகைய பராக்கிரமம் பெற்ற புருஷோத்தமனான ராமனின் மருமகனே அப்படின்னு பல பாடல்களை பாடுறார். அந்த மாதிரியான பாடல்களை மட்டும் செலக்ட் பண்ணி இங்கே ராமாயணத்தை பாடுற மாதிரி திருப்புகழ் மூலமாக நாங்கள் இங்கே பாடலாம் அப்படின்னு இருக்கோம். சரிய மயிரே வெளிர நீரை தந்தமசய முதுகே வளைய இதழ் தோங்க ஒருகை தடிமேல் வர மகளே நகைய தொண்டு கிழவ இவனாயன இரும எங்கினமு உரையே குழறவிழி துஞ்சு குருடு படவே செவிடு படி சேவையா வந்த பிழையும் அதிலே மிடையும் ஒரு பண்டிதனோ மேனோ வேதனையோ மேள மைதருடைமை கடனே தன முழுக தூயமே மங்கை அழுது விழவே யம படல்கள் நின்று சருவ மலமே ஒழுக மூய மங்கு பொழுது கடித மயிலில் மிசை வரவே எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக எல்கள் வருக எனதாய் உயிர் வருக அபீரா வருக அரசே வருக முலை உள்ள வருக மல சூடிட வருக என்று பறிமுனோடு கோசலை புகழ வருமா சிந்தை மகிழும் மருக புறவகிழ பஞ்சை மருவும் அழகா அமர சேர சிந்தசுர கிளை வேரோடு மடிய அழுதே தேங்களரவு நதி சூனிய பரம தந்த குமர அலைய கரை பொருத செல்தி நகரின் இனிதே மறுவிவள பெருமா உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் மிசை வரவேணோ திருச்செந்தூர் முருகனுக்கு ரோஹரா. அடுத்து என்ன பண்ண சரி இது ஒன்று எடுக்கலாம். வாலவைதாகி வாலவைதாகி பாதிமதி பாதிமதியா பாதிமதி சரிப்பா பாதிமதி மாமி பாதிமதி பாடுறா.
பாதிமதியா அது சொல்லு அதுக்கு சொல்லு அதுக்கு சொல்லு இந்த தொந்தி சரியா அப்படிங்கிற பாட்டில் ஸ்ரீராமர் குழந்தை பருவத்தில் இருந்தபோது கோசலை பிராட்டி எப்படிலாம் அவரை சீராட்டி பாராட்டி கொஞ்சி அழைச்சா அப்படிங்கிற விவரத்தை அற்புதமாக அருணகிரிநாதர் அவர்கள் விளக்கி கூறியிருக்கார். எந்தை வருக, ரகுநாத வருக, அரசே வருக, இங்கு வருக, பால் உண்ண வருக, மலர் சூடிட வருக, அப்படிலாம் கோசலை எப்படியெல்லாம் கொஞ்சினா குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமரோட குழந்தை பருவத்தை விவரிக்கிற பாடலாக இப்போ தொந்தி சரியங்கிற பாடலை பாடினோம். அதை தொடர்ந்து அந்த வால வயதாகி இது என்ன பாட போகிறோம், பாதிமதி அப்படிங்கிற பாட்டில் அவர் வந்து ஒரு காக்காசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரனுக்கு அருள் புரிந்த கதையை பற்றி விவரமாக சொல்லியிருக்கார். சீதையும் ராமனும் சரையு நதி கரையில் ஒரு நாள் அமர்ந்திருந்தப்ப ஒரு அசுரன் சீதை மேலே மோகிச்சு ஒரு காக்கா உருவத்தில் வந்து அவளை துன்புறுத்துகிறான். அப்போ ராமர் வந்து ஒரு தர்பப்புல்லை எடுத்து அவன் மேலே வீசி எரியிறப்ப அது அவனோட கண்ணை குத்தி குருடாக்கிடுறது. அப்போ அவன் தப்பை உணர்ந்து அவர் காலில் விழுந்து வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்கும்போது அவர் மன உருகலை. ஆனால் உடனே சீதா பிராட்டி வந்து அவனை மன்னித்து கருணை உள்ளத்தோடு அவனுக்கு அனுகிரகம் பண்ண சொல்லி ராமருக்கு சொல்லி ராமர் அவனுக்கு அனுகிரகம் பண்ணுறார். அந்த விவரத்தை விவரிக்கிற பாட்டு இது பாதிமதி. மதி நதி போதும் மணி சடை நாதரருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது கூரமகள் பாதம் வருடைய மணவாளா காது மொரவிழி காகமுறையருள் மாயன்னரி திரு மருகோனே காலஞனையழு காமலுனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆனே அயனோடு தேவசுரருலகாளும் பகையுறு சிறை மீள ஆடுமயிலில் ஏறி அமரர்கள் சூழ வரவரும் இளையோனே சோதமிக வள சோலை மருவு சுவாமி மலைதனில் புரைவோனே சூரனுடல வாரி சுவரிட வேலை விடவல பெருமானே காலஞனையழு காமலுனதிரு காலில் வழிபட அருள்வாயே சுவாமி மலைதனில் புரையோனே. சுவாமி மலை குமரனுக்கு ஹரஹரோஹரா. அது என்ன நடக்கிற அடுத்தது தாக்கம் இருக்கும். இந்த தாக்க மறுக்குரு அப்படிங்கிற பாடலில் சூர்பனகை லக்ஷ்மணன் மூக்கு அறுத்த விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட அந்த சூர்பனகை வந்து அவளுக்கு ஏற்பட்ட கோபத்தினால ராவணன் கிட்ட போய் சீதையோட அழகை பற்றியெல்லாம் சொல்லி அவன் மனசில் மோகத்தை உருவாக்கி இந்த சீதையை கவர்ந்து வர முழு காரணமாக சூர்பனகையே இருந்தா அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலில் அவர் சொல்லியிருக்கார். அப்புறம் எப்படி விபீஷ்ணர் ரொம்ப நல்லவர் இருந்தாலும் அவருக்கு வந்து அவரோட ஆப்போசிட் குணத்தோட இந்த சூர்பனகை அரக்கியா எப்படி முழு மாயக்காரியாக இருந்தா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறார். அப்புறம் தாமரை கோவிலில் வாழற லக்ஷ்மியாகிய சீதாதேவியை மூர்க்கனாகிய ராவணன் கவர்ந்து போகிறதுக்கு முழு காரணமாக அவள் தான் இருந்தா அப்படிங்கிற விவரத்தை சொல்லி ராவணனோட வம்சமே வேரோட அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக அந்த சூர்பனகை இருந்தா அப்படிங்கிற விஷயத்த இந்த பாடலில் அவர் சொல்கிறார். சாத்திரபடிக்கே
அதிதூரனை வேடு தவமோ தாற்பயமற்றுழல் பாவியை நாவல போவரையும் தோலையே கருதாதிகள் சாற்றமிழ் கூரை நாடியை நாள் வரை தடுமா போக்கிடமற்றவனை ஞானிகள் போற்றுதல ததோரோகியை மாமருள் போதமலய பூரியை நேரிய புலையே போக்கிவிட கடனோ அடியாரோடு போய் பெருகை கிளையோ கதியானது போச்சுடர்வை வேலையிலாருள் பொறிவா ஏ முருகா மூக்கரை மாட்டை மகா பலகாரணி சோர்பனதை படுமூழியுதாசனி மூக்ககுலதி விபீஷண சோதரி முழுமோ கோடி மூதவர கலிராவணனோடு ஏற்றிவிட கமலாலய சீதையே மோட்டல் வளை கொருதே மிசையே கொடு முகிலே மாகன சேத்திரகோ புரணீர் படவேனாளவன் நேரத மாகமுடித விநாயகள் நாயக மருகோ வாச்சியமதளவேகை போல் மறைவாழ்தமல கழுநீதரதி சுனை வாய்ததிரு களிமாமலை மேவிய பெருமா போகிவிட கடனோ புலையேனை போகிவிட கடனோ அடியாரோடு போய் பெருகை கிளையோ கதியானது போச்சுடர்வை வேலையிலாருள் பொறிவா ஏ முருகா உரையும் சென்றது. சரி எடுங்க. உரையும் சென்றது அப்படிங்கிற திருப்புகளில் ஆதி முதலாளியில் திருப்பி இருக்கேன் சொல்லக்கூடாதுலாம் எழுதிடலாம். ஆதி முதலாளி வேண்டாம், படிக்கலாம். மனுஷன் பாடிடலாம், ஒருத்தருமே ரெண்டு பாடிடலாம். பாடிடலாம், பேச பாடலாம். ஆதி முதலாளியிலே பாடலாம். மீனும் சொல்லுங்க, அதுக்குள்ள எடுத்துடுறாங்க. ஆதி முதனாளில் அப்படிங்கிற பாட்டில் சீதையை கொண்டு போன அந்த ராவணனை வந்து எப்படி பராக்கிரமசாலியாக புருஷோத்தம ராமர் வந்து ராவணனை வென்று சீதையை திருப்பி கொண்டு வந்த கதையை ஒரு சுருக்கமாக அவர் சொல்லியிருக்கார். அவ்வளோதான். அது ரொம்ப ஆதி முதனாளே என் தாயுடலிலே இருந்து ஆக
வந்து ஆழகனாகி விளையாடி பூதலமெல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமிதனில் வேணும் என்று பொருள் தேடி போகமதிலே சுழன்று பாழகைதாலுங்கள் பூவடிகள் சேர வருவாயே சேரை கொடு போகும் அந்த ராவணனை மாள வெல்ல தினநரி நாரணன் மருகோனே தேவர் முனிவோர்கள் கொண்டல் மாலரிவே மாவனில் தேடரிதானவன் முருகோனே கோதை மலை வாழுகின்ற நாகரிக பாலகனில் கோமழுகனாரிதல்ல குமரேஷா கூடி வரு சூரர்கள் மார்பயிறு கூறு கண்ட கோடை நகர் வாழ வந்த பெருமாளே கோடை நகர் வாழ வந்த பெருமாளே பூவடிகள் சேர தருவாயே. அடுத்து உரையும் சென்றது அப்படிங்கிற பாட்டில் ராமரும் லக்ஷ்மணரும் காட்டில் சீதையை தேடின்னு போயிட்டே இருக்கா. அவள் ஒரு குன்று மேலே அமர்ந்து ரொம்ப வருத்தத்தோடு ராமர் வருத்தப்படும் பொழுது அவளை பார்த்து அவளோட திறம் அறிந்து வர, அவளோட அறிவு பற்றி தெரிஞ்சுன்னு வரத்துக்கு சுக்ரீவன் வந்து ஆஞ்சநேயரை வந்து அவகிட்ட அனுப்புகிறான். இப்போ ஆஞ்சநேயர் வந்து ராமலக்ஷ்மணர்கள் கிட்ட போன உடனே ராமர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு என்னோட சீதையை நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு தேம்பி தேம்பி அழறார் அவர் ஆஞ்சநேயர்கிட்ட. அப்போ வந்து ஆஞ்சநேயர் நான் ஒரு நாள் ஒரு மங்கையை புஷ்பக விமானத்தில் ராவணன் முகில் வழியாக எடுத்துன்னு போகிறத பார்த்தேன் நான். அப்போ வந்து அந்த பிராட்டியாரும் ரொம்ப வருத்தத்தோடு அழுதுண்டே இருந்தா. அப்போ அவள் தன்னோட நகைகள் அத்தனையும் ஒன்றொன்னா கழட்டி கீழே வீசி எறிஞ்சா. அந்த நகைகள்லாம் திரட்டி நான் ஒரு பந்து மாதிரியான ஒரு பொதியாக என்கிட்ட வச்சுட்டுருக்கேன், இதுவாக பாருங்கன்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட காட்டுறார். காட்டும்போது ராமன் வந்து ஒவ்வொரு நகையாக பார்த்த உடனே சீதையோட நினப்பில் ரொம்ப வேதனையுற்று அழுகிறார் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்கார். அவள் என்னென்ன நகையெல்லாம் போட்டுட்டாங்கிறத வரிசையாக அதெல்லாம் கூட விவரிச்சிருக்கார். கடகம், தண்டை, பொன், நூபுரம், மஞ்சரி அப்படின்னு என்னென்ன நகையெல்லாம் வீசி எறிஞ்சா அப்படிங்கிற லிஸ்டெல்லாம் கூட இந்த பாட்டில் அவர் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கார். உரையும் சென்றது நாவம் உள்ளது விழியும் பஞ்சு போலானது கண்டையல் உழலும் செந்தொரு பால் கடையில்றது கடைவா ஒழுகும் சஞ்சலமே பொழுது முறை முள்கண்டு கை காலிந்தது உடலும் தொண்டியும் ஓடி வடிந்தது பரிகாரே வரமுன்றும் வலையாதிரியல் உறவும் பெண்டிருமோ மோதி விழுந்தழ மரவங்கு எனதாவை கொழுதினோ இயல் தோகை மயிலும் செங்கைகள் ஆரிதில் புய வரை தொன்றும் கடிமாலையும் இல்கில வனமில் புஞ்சரி மாறுடல் தன் வருவாயே முருகா அரைமைதல் புகழ் மாறுதி என்றுள்ள கவியில் சங்கமிரா பூங்கவன் அரை
விஜயம் கொண்டெழும் போது விளம்பிய அகமும் பையுடை சீதை மறைந்திட வழிதோறும் மருவும் குண்டலம் ஆழ்சிலம்புகள் கடகம் தண்டை பொல்லுபுரமஜரி மணியில் பந்தரி வாயது பல்லன முதலான மலையும் சங்கிலி போல முழுதும் நாராயணன் மருகல் தென்புலவாயிலமருள் பெருமாளே மயலும் செங்கைகள் ஆரிகள் போய வரை கொன்றும் கடிமாலையும் வனமில் குஞ்சரி மாருடல் வருவாயே தெரியல, நான் ப்ரிப்பேரே பண்ணல, நம்ம பாட போகிறோம். தோழமை அப்படின்னு தொடங்குற பாடலில் 7 மராமரங்களை ஒரே அம்பால வீழ்த்திய ராமனோட பராக்கிரமம், அதாவது அவரோட வில்விடும் திறம் வியப்போடு கூறப்பட்டிருக்கு. அதோட ராவணன் பெரிய 4 வகை படையும் எப்படி பெருசாக இலங்கையில் அரக்கர்கள் எவ்வளோ கொடூரமான படைகள் வச்சுட்டு எவ்வளோ மூர்க்கமாக போரிட்டா அப்படிங்கிறத பற்றி விவரித்து அவ்வளோ பராக்கிரமம் கொண்டவாளை தன்னோட அம்பால் வீழ்த்திய ராமபிரானே சிறந்த வில்லாளி அப்படிங்கிற கருத்து இந்த தோழமைங்கிற பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கு. அத்தகைய சிறந்த வில்லாளியான ராமச்சந்திரமூர்த்தியின் மருமகனே அப்படின்னு அவர் இந்த பாட்டில் அவர் பாடுறார். தோழமை கொண்டு சலஞ்சை குண்டர்கள் போதிய நந்தி மறந்த குண்டர்கள் சூழ்விரதங்கள் கழிந்த குண்டர்கள் பெரியோரை தூஷண நிலை பகந்த குண்டர்கள் நீவது கண்டதகைந்த குண்டர்கள் சூழுரகந்த குண்டர்கள் தொலையாமல் வாழ நினைந்து வருந்த குண்டர்கள் நீதியரங்கள் செய்த குண்டர்கள் மாணவர்கள் மிகுந்த குண்டர்கள் பலையாலே வாழ நினைந்து வருந்த குண்டர்கள் நீதியரங்கள் செய்த குண்டர்கள் மாணவர்கள் மிகுந்த குண்டர்கள் பலையாலே மாயையில் நின்று வருது குண்டர்கள் தேவர்கள் செவுங்கள் கவர்ந்த குண்டர்கள் வாதை நமதன் வருதிடும் பொழி விழுவாரே பல்குரங்கெனும் பாலியும் அம்பரமோ பரம்பர ராவணனும் சதுர கலங்கையும் அடைவே ஏடழியோ படி சந்திரனோ சிவ சூரியனோ சுரரும் பதம் பெற ராமச்சரத்தோடு பொங்கவன் திருமருகோனே கோழி சிலம்பனலம் பகில்ற கலாபனடம் ஜெயமஞ்சய கோபுரமே
விளங்கு மங்கள வயலோ கோமளகண்டர்கள் தொண்டன் மண்டல வேலனோ பெயரல் உடல் புகழ் கோடையனோபதி வல்லையில் பெருமாளே முருகா. கதியை விளக்கு பாடலாம். கதியை விளக்கு அப்படிங்கிற பழனி ஸ்தல பாடலை அவர் வந்து சுக்ரீவன் தன்னை விபீஷணன் தன்னை வந்து பணியும் போது ராமர் வந்து அவருக்கு அடைக்கலம் கொடுத்து விபீஷணரை ராவணனை வென்ற பிறகு விபீஷணரையே இலங்கைக்கு அரசனாக்கிய அவருடைய காருண்யம் பற்றி விவரிக்கப்பட்டிருக்கு. விளக்கு மாதர்கள் புதிய ரத்னபூஷண கனதன வேற்பு மேல்மிகு மயலான கவலை மனதனாகிலும் உனது பிரசிதமாகிய கனதன மோதமேனியும் முகமா பலவற்றவாகவும் அயல் நுனை வேற்றி வேலதும் அரவு பிடித்த தோகையும் உலகே அதிரவரற்றை கோழியும் அடியர் வழுதி வாழ்வுறும் அபிநவ பத்ம பாதமும் மரவே குலதிராசத மருவியதேத்து வீழ்கடு ரணமுக சூத வீரிய குணமான இளையவனுக்கு நீர்முடி அரசது பெற்று வாழ்வுற இதமுடனே தராகவன் மருகோ தபனம் விளக்கு மாளிகை பறிவொடு நீ குமி சுர சுரலோக பரிமள கற்ப காடவி அதிகளி சூற்ற போதி பழனி மலை குள்மேலிய பெருமாளே அபிநவ பத்ம பாதமும் மரவே உடுக்கத்துவில் பாடம். உடுக்கத்துவில் உடுக்கத்துகில் அப்படிங்கிற பாட்டில் ராமர் போருக்கு தயாரான போது சுக்ரீவன் அவனோட படைகள்லாம் வானர படைகளை ஒரு படையை வந்து கிழக்கு திசைக்கு போ, ஒரு படையை மேற்கு திசைக்கு போ, வடக்கு திசைக்கு போ அப்படின்லாம் பிரித்து அனுப்புகிற விவரங்கள், போர் விவரங்கள் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட அனுமனை தேர்ந்தெடுத்து தெற்கில் போகிறதுக்கு அனுப்பி அனுமனை வந்து எந்த எடுத்த காரியம் ஜெயிக்கணும், திரும்ப வெற்றியோடு வரணும் அப்படின்னு சுக்ரீவன் வாழ்த்தி தெற்கில் அனுப்புகிறான். அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் கடலை கடந்து அசோகவனத்தில், லங்கையில் அசோகவனத்தில் சீதையை கண்டுபிடிச்சு அவள் கையில் திருவாழி மோதிரத்தை கொடுத்த விவரங்கள் இந்த பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கு. கிழது கிரகவாசியா
தோரு நாளே கூடக்கு சில தூத தேடுக படக்கு சில தூத நாடுக கூடக்கு சில தூத தேடுக எனமே குறிப்பில் குறி காணும் மாருதி இனிது ஒரு தூது போவது குறிப்பில் குறி போன போதிலும் வரலாமோ அடிக்கு திரகாரராகிய அரக்க கிளையாதரேரனும் அலைக்க புறமே விமாதொரு வனமே சென்று அருள் போதிருவாழி மோதிரம் அழித்து தவவேல் மனோகரம் அழித்து கதி தாமமேவிய பெருமாளே கதிர்காமமேவிய பெருமாளே. என்ன பாட்டு? அடுத்தது அதோட அதோட அது பரவாயில்ல. கருத்த தலை பாடணுமா? எல்லாம் பாடிடலாம் போட்டா எமௌருக்கு படிப்பிடலாம் மற்ற ஆச்சு மணி இது மேலே பாடிடலாம். ஓகே. படிக்கல சரியாக படிச்சுக்கிறது யாரு எல்லாருக்கும் வருமா? சொல்லுவோம் நீங்கள் பாடு நீ சொல்லுவத அந்த பேப்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க. கருத்த தலை அப்படிங்கிற பாடலை ராமர் வந்து மனைவியை பிரிஞ்சு வருத்தப்பட்ட விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து ராமர் வந்து சீதையை திருப்பி கொண்டு வரத்துக்கு, லங்கையிலேருந்து திருப்பி கொண்டு வரத்துக்கு அனுமன் எந்த அளவுக்கு அவளுக்கு உதவி புரிந்தான் அப்படிங்கிற விவரங்கள்லாம் கொடுத்து அத்தகைய திறமிக்க ராமன் பிரானுடைய மருகனாகிய முருகோனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலில் விவரிக்கப்பட்டிருக்கு. கருத்த தலை வெளிரு மிகு மனதையினை விழிகள் குழந்து மதுரையுரு தசைகள் வறண்டு செவிதோ கழுத்தடையும் மடைய வளைந்து கனதனடு முதுகு குனிந்து கது பொறுப்படைய விழுந்து தழுநீ சோரகவரும் அளவிலும் தொடங்கி ஊரதகன ஊரலும் நேர்ந்து தடிகாய் ஊரதனடை தளரும் உடம்பு பழுதிடு முன் மிகவும் விரும்பி பூன தடிமை படும் அவர் தொண்டு பொறிவே பதனுளிரு உடனே
அரக்கனோடு பதுமுடி செல்த வளைத்த சிலை விஜயமுகுந்த மருகோ மல கமல வழிமுடஜலை ஆயே குமர புகை வழி வந்த மலை சிகர வடமலை நின்ற பெருமாளே முருகா உன்ன கடிமை படுமவர் தொழிலேனோ முருகா பேப்பர் நீங்கள் வச்சுருக்கீங்க எடுத்துட்டே வரலையே நீங்கள் இதில் ராமாயண போரில் ஒரு கட்டத்தில் ராமரோட தேர் வந்து அழிக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் அனுமன் வந்து தன்னோட தோளில் வந்து ராமரையும் லக்ஷ்மணர் 2 பேரையும் அமர்த்தி வச்சுட்டு போரில் ஈடுபட்ட விவரம் இந்த பாடலில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதோட விபீஷணருக்கு வாழ்வு கொடுத்த ராமரை பற்றியும் புகழ் பாடப்பட்டிருக்கு. சீதையின் தோளை தழுவி அமர்ந்த ராமனின் சிந்தைக்கு இனியவனே அப்படின்னு பெருமையோடு வந்து இதில் வந்து ராமரை பற்றி பாடியிருக்கார். தோலொடு மூலிய கூரையினோமே பாவைய தோதகீலை நிறோமே சூழ்பொருள் தேடிட ஓடி வருதே புதித தூதொடு நான் மணி மாலை பிரபந்த கோவையுள்ள மடல் போதை அழுதே தோமுரு காளையர் வாசல் தோறும் அலமாரோ காலனை வீணனை நீதி கெடும் கோளனை மானமிடா வழி நின்ற காதகலோக பிரதாவனை நிலை புலையே நை காரணகாரியலோக பிரபஞ்ச சோகமெல்லாம் மரவாழுரனோமே காசரு மாறி விஞ்ஞான தவம் சற்று அருளா முருகா பாலன மீது மனான் முகஜம்போர் பாலனை மோத பராதன பள்ள பாரிய மாருதி தோல்விசை கொண்டுற்று அமரா பாவி ராவணனா தலை சிந்தை சிறிய வேடனர் வாழ்வுரமல்ல பாவைய தோல் புன மாதுல சிந்தைக்கு இனியோ முருகா சில முலாவிய நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ்வுர மாமெனமுலே மொழி பாழித கோமளையில் எரிதோ செலொடு வாழை வரால்கள் நோம்பி தாருகொள் பூகமளாவிய சிரலை வாய்நக தேவிய கல்த பெருமாளே முருகா காரணகாரிய லோக பிரபஞ்ச சோகமெல்லாம் மரவாழுரனோமே காசர
சொல்லு நீ. இதுலேயும் ரொம்ப இல்லை இதில். சொல்லு சொல்லு சொல்லு. இந்த பாடல்லையும் ராமரோட வில்திறனே போற்றப்பட்டிருக்கு. அவர் எப்படி இப்போ ராவணனை எதிர்த்து அவனோட 10 தலைகளை கொய்து சீதையை வென்று மீட்டு கொண்டு வந்த விவரத்தை ஷார்ட்டாக சொல்லியிருக்கு. பொறையில்லாத கோபிகள் புகழில்லாத தாமீகன் அறிவில்லாத காபோதி பொறிகளோடி போய் வீழும் மதிசூதல் நிலையில்லாத கோமாளி கொடையில்லாத ஊதாரி நெறியில்லாத ஏமாளி புலபாரல் நினது தாளை நாள்தோறும் மனதில் ஆசை வீடாமல் நினையுமாறு நீ மேவி அருள்வாரே. தில்லையில் வாழி தானேவி எதிரி ராவணா தோள்கள் சிதையுமாறு போராடி ஒரு சீதை சிறையிலாமலே கூடி புவனி மீதிலே வீறு திறமையான மாமாயன் மருகோனே அலயமேறு மாசூர கொடியதாகவே தேவி அமர தாடியே தோகை மயிலே அதிக தேவதே சூழ உலக மீதிலே கூறும் அருணை மீதிலே மேவு பெருமாளே நினது தாளை நாள்தோறும் மனதில் ஆசை வீடாமல் நினையுமாறு நீ மேவி அருள்வாயே. அருணை மீதிலே மேவு பெருமாளே நினையுமாறு நீ மேவி அருள்வாயே. முடிச்சுடலாம். பாடிடலான்ட்ட ஸ்ட்ரெயிட்டாக கடைசி பாட்டு பாடி. பிறவியான ஜடமிரங்கி பழியிலாத துறை சேர்ந்து பிணைகளான துயருழன்று தடுமாறி பெருகு தீய வினையிலோது கதிகளோரு மலை பொருள் பிடிகளாத ஜனன நோங்கி அழியாதே நரைவிழாத மலர் முகந்த அரியமோன வழி திறந்த நளின பாதம் எனது செல்லை அகலாதே நரசுராதி பருவழகு எளிய சேவை தன விரோமி நலனதாக அடியரில் பெறுவேனோ முருக பொறிவழாத முனிவதன் நெறிவழாத பிளனுழந்து பொருளி சாசரனை நினைந்து பிணையாதே பொருவிலாமலருள் புரிந்து மயிலேறி நொடியில் வந்து புனகமேவ தமிழ் புனைந்த முருகோனே செருவராகி இருவரல்ல கரிபதாதி கொடு பொருள் சொல் சிலையில் ராமருடனிருந்து சமராடி ஜெயமதான
மலர் முகந்த வரியமோ நரை விழாத மலர் முகந்த அரியமோன வழி திறந்த நளின பாதம் எனது சிந்தை அகலாதே நரசுராதி வருவணங்கும் இனிய சேவை தனை விரும்பி நலனகாகலடியனில் பெருவேனோ திருவை மேவி வரமிகள் சொன்னது அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. வஞ்சம் கொண்டு தான் கடைசி. முடிச்சுடலாம். மயிலத்தம் பாடிடலாமா? இல்லை வேண்டாம், பண்ணுவோம். அதெல்லாம் வேண்டாம். மயிலத்தில் இங்கே வேண்டாம், ராமர் சன்னிதியில் வேண்டாம். ராமர் இதுதான் கடைசி. வஞ்சம் கொண்டுந்திட ராவணன் அப்படிங்கிற பாட்டில் போர்க்காட்சி முழுக்க முழுக்க விவரிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து எத்தனை குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, எவ்வளோ வலிமையான ரதங்கள்லாம் ராவணன் பக்கத்தில் இருந்தது அப்படிங்கிற விவரம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. வானரப்படையை வச்சுட்டு ராமர் வந்து அவ்வளோ பெரிய கொடூரமான அரக்கர்களை எதிர்த்து போரிட்டார். அதுக்கு வந்து அவரோட மன வலிமையும் வில் வலிமையும் மட்டுமே காரணம் அப்படிங்கிற விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து இந்த வானரங்கள் எல்லாம் வந்து கையில் ஆயுதங்கள் கூட இல்லை, அரக்கர்களோட கொடிய ஆயுதங்கள் பற்றின விவரங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வானரங்கள்லாம் வந்து மரங்களை பிடுங்கி எரிஞ்சும் சிறு சிறு பாறைகளை தூக்கி எரிஞ்சும் எதிரிகளை தாக்கினார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாறையால் எதிரிகளை தாக்கும்போது அவள் நில குலைஞ்சு போகும்போது தன்னோட மாறாலேயே அவளை எதிர்த்து யமனோட பாதத்துக்கு யானை இந்த வானரப்படைகள் அனுப்பி வைத்தன அப்படின்னு இதில் பாடியிருக்கார் அவர். வஞ்சம் கொண்டு வந்து அந்த கடைசி பாட்டு. ராவணனோ பரிதேகரி மஞ்சில் புஜரியாமென வெகுசே வல்தம்பு பொங்கியதாக எதிர்துதல் சம்பிரதாயம் பாம்புதோ பல பேசியும் எதிரே கைமில் சென்றும் சண்டை செய்போது குரங்கோ துல்ஜோ கனல் போலவே கொண்டோ கொண்டோ கரடார் மரம் அது வீசி மீண்டும் தூங்கங்களினாலே தகழ்ந்ததோ கங்கரமார்போடு வெல்சதோ சிந்தனி சாச்சர வகை சேர முருகா உஞ்சண்டன் தென்திசையாடே விழுந்தோம் செல்ல மருதர்களும் நூதென் செல்லேச நமோ போலை ஒன்றும் கண்டும் சில கூலிகள் குதி போட உயர்ந்தோம் கொண்டுவெல் மாதவன் மரகோனே தஞ்சம் தஞ்சம் சிறியே மதி கொள்ளும் கொள்ளும் துறையே அருள் தந்தல் இல்பம் தருவீடது தருவாயே சங்கையில் சூழ்தடமெங்கோ பொங்க மகா புனிதம் தங்கும் செந்திலில் வாழுய பெருமாளே முருகா தஞ்சம் தஞ்சம் சிறியே மதி கொஞ்சம் கொஞ்சம் துறையே அருள் தந்தல் இன்பம் தருவீடது தருவாயே மகா புனிதம்
செந்திலே வாழ்வோய பெருமாளே. ஹரணம பார்வதி. இது இப்போ நாதவிந்து பழைய முடிச்சுக்கோ. நாதவிந்து பழைய முருகனுக்கு பண்ணலாமா? நாதவிந்துலாம் முருகனுக்கு இல்லைம்மா, என்ன பண்ணலாம்? ஏர்மை ஹரணம பார்வதின்னு சொல்லுங்க. ஏர்மை பண்ணுவாங்க. ஏர்மை பண்ணிட்டு எப்படி சொல்லு? வேண்டாங்க, நிறுத்தம் மேல் வேண்டாம். நிறுத்தலாம் வேண்டாம். ஏறுமயில் என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? எல்லாருமே பாடு. இந்த பாடு ஆயிடு போர்மே. போகிறோம். ஆமாம், பாடுங்க நீங்கள். ஏர்மையில் பாடிடலாம். இருமா, ஏர்மையில் பாடிடலாம். ஏர்மையில் பாடிடலாம். 11 தான் ஆச்சு. சரி ஓ. ஏறுமயில் ஏறு விளையாடு முகமொன்றே, ஈசருட ஞான மொழி பேசும் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகமொன்றே, பொன்றுருவவேல் வாங்கி நின்ற முகமொன்றே, மாறுபடு சூரரை வரைத்த முகமொன்றே, பள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே, ஆறுமுகமான பொருளி அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே, ஆறுமுகமான பொருளி அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. மங்களம் 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 வேத வேதாந்த வேத்யாய மேகश्यामलमूर्तये பும்சா மோகன ரூபாய புண்ணியஸ்லோகாய மங்களம் மங்களம் மங்களம். ராம 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 முருகா 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 முருகா. ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ஹரே ராம ஹரே ராம. சும்மா ராம ராம சொல்லுங்க. சொல்லுங்க. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. பதே என்னதுக்கு பெருமாளுக்கு என்ன சொல்லணும்? பாடியாச்சு, மங்களம் பாடியாச்சு. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ராமர் எல்லாரும் போயாச்சு. ராம 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 ராம
இவாளோட பிரார்த்தனை எல்லாம் ஸ்டீவர்ட்ஸம் ஃபேஸ் 2 கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டி நன்னா வரணும்ன்றதுதான். ஆரோக்கியமும் சந்தோஷமும் தான் பெரியவாளுக்கு முக்கியம். அத கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டில நிச்சயமா நீங்க உணரலாம். நாயன்மார்கள் 4வரால் பாடப்பட்ட ஸ்தலம் இது. பட்டினத்தார் வாழ்ந்த ஊர். இப்படி பல சிறப்பு அம்சங்களை கொண்டதுதான் நம்ம திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருவாரூர் தேரழகு திருவிடைமருதூர் திரு அழகுன்னு சொல்லுவா. அந்த திருவிடைமருதூர் ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோவில் பக்கத்துல 800 மீட்டர்ல அமைஞ்சதுதான் நம்ம கௌஸ்துபம் ரிட்டையர்மெண்ட் ட்ரெடிஷனல் கம்யூனிட்டி.